யோல கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கேம் தான் பிளாக் ஃப்ரூட்ஸ். ஆனால் இப்போ நம்ம இதை ஆட போகிறதில்ல, இல்லை நடந்த ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் சொல்ல போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் நான் இந்த கேம் ஆடுங்கும் போது கைஸ், ஒரு தமிழ் பிளேயர் வந்து ரேண்டமாக நம்மளோட சர்வரில் ஜாயின் ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டார், ப்ரோ நீங்கள் ஸ்பின் பண்ணி தரீங்களான்னு கேட்டார். எடுத்தோன்னே அப்படி கேட்கல, ப்ரோ நீங்கள் தமிழான்னு கேட்டார். நான் ஆமான்னேன். ப்ரோ நீங்கள் தமிழ் கேமிங் கவின் சேனல் வச்சிங்களா கேட்டேன். நான் அதுக்கும் ஆமான்னு சொன்னேன். ப்ரோ நான் உங்களோட சேனலோட ஃபேன் ப்ரோ, நான் உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்கு ஓகேன்னு சொன்னார். இப்போயே சொல்லிடுறேன் கைஸ், அவர் தான் நான் ஓகேன்னு எடுக்கலான்னு சொன்னதுக்கு ஓகே சொன்னார். ஸோ நீங்கள் வந்து என்னை திட்டக்கூடாது, யாரோட பர்மிஷன் இல்லாமல் வீடியோவில் எடுக்கிறீ அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது. நான் அவருக்கு என்கிட்ட அப்போலேருந்து கேட்டார், ப்ரோ உங்கள்கிட்ட டைகர் ஃப்ரூட் ஏதாச்சும் இருக்கான்னு. இல்லைன்னு. சரி ப்ரோ ஸ்பின் பண்ணி தரீங்களான்னு கேட்டார். ஓகேன்னு. ஓகே ப்ரோ வாங்க நம்ம ஸ்பின் பண்ணி ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லி டெலபோர்ட் ஆகி போயிட்டேன். என்னோடய செட் பாயிண்ட் அங்கே தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி ட்ரேட் பண்ணால் அவர் டீரெக்ஸ் தராரு கைஸ். என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. அப்போயே தெரிஞ்சிச்சு ஒரு ஓல்டு பிளேயரானு. எதுக்கோ சந்தேகத்தில் கேட்கலான்னு கேட்டேன் ப்ரோ ஆர் யூ ஓல்டு பிளேயர்னு. அவர் என்ன சொன்னால் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, வெயிட் பண்ணுங்கள். அவர் எஸ் சொல்லியிருப்பாரோ நோ சொல்லியிருப்பாரோ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டீரெக்ஸ்லாம் வச்சுருக்காருன்னா இப்போ நீங்கள் ஒரு பிளாக் ஃபுட்ஸ் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ பிளாக் ஃபுட்ஸ் கண்டென்ட் போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது ஒன்றும் இல்லை கைஸ், நான் பிளாக் ஃபுட்ஸ் எப்போலேருந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது எப்போனா வீடியோலாம் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எந்த ஒரு கேம் ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்லேருந்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனமுருங்கி நானே வீடியோ போடுறேன். இதுக்கு மேலேயே ஒரு சில பிளாக் ஃப்ரூட்ஸ் வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரோ மாதிரி என் கூட ஆனோன்னா, அவர் வந்து நான் கூப்பிட்டு வரல, ரேண்டமாக இருந்தார். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு இதே மாதிரி ஆகணுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஐடியோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரிப்ளை பண்ணுறேன் எப்போ ஆடலான்னு. அதுக்கு அவர் வந்து சொன்னார் ஓல்டு பிளேயர்னு கேட்டோமா, அவர் எஸ்ன்ட்டார். சரி ப்ரோ நான் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி தரேன் இப்போன்னு சொல்லி ஸ்பின் பண்ணால் என்ன வந்துச்சு பாருங்களேன், டார்க் ஒரு மாதிரி வந்துட்டு போர்ட்டலுங்க. சத்தியமாக நம்ப முடியல. நான் முதல் முறையாக போர்ட்டல் இப்போ தான் ஸ்பின்னில் எடுக்கிறேன். இல்லை முதல் முறையாக போர்ட்டலே எனக்கு இப்போ தான் கிடைக்குது. எனக்கு சந்தோஷம் ரொம்ப தாங்கலை. ஆனால் ஒரு பக்கம் அவர் என்ன ஃப்ரூட் வந்துச்சுன்னு எதிர்பார்ப்போட இருந்திருக்காரு. நான் சொன்னேன் ப்ரோ ஐ காட் போர்ட்டல்னு உடனே ப்ளீஸ்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் இவருக்கு தரதா இல்லை நானே வச்சுக்கிட்டான்னு எனக்கு ஒரு 2 கேள்விங்க மனசில். ஆனால் என்ன, இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டோம். இப்போ இதுக்காண்டி நம்ம இந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு ப்ரோ என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போலாம் சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கே அப்படி சொல்ல தோணாது. நான் கேட்டேன் யூ ஹேவ்னு, இல்லைன்ட்டாரு. ஏன்னா ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று கொடுக்க முடியாது, ஃப்ரூட் ஸ்டோரேஜ் இருந்தால் கொடுக்க முடியும். ஸோ இப்போயும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த கேமை பற்றி ஓவராலாக ஆடினதில்லை, ஓவராக சீனும் போகிறதில்ல. ஏன்னா உங்ககிட்ட நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆடாதவங்களுக்கு தெரியாது. ஸோ கைஸ் இதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக இன்னொரு ஐடியா உருவாக்கி அதை எப்படி ஆடுறேன்னு சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆரில் போட்டுக்கோங்க. வாய் ரொம்ப வளருது கைஸ் போர்ட்டல் கட்சிலேருந்து. சரி ப்ரோ நான் ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரேட் பண்ணிடலான்னு சொல்லி நான் போர்ட்டல் எடுத்து வச்சா அவர் என்ன எடுத்து வைக்கிறாரு பாருங்கள், சவுண்டு எடுத்து வைக்கிறாரு. ப்ரோ எனக்கு சவுண்டு வேணாம். அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு அவர் டீரெக்ஸ் வச்சுருந்தார் ஏற்கனவே. நான் டீரெக்ஸ் கேட்டேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் நீங்களே பாருங்களேன். கொண்டா கழிச்சு என்னென்னமோ கொடுக்குறேன். அவர் எல்லாமே வச்சுருக்கிறேன். என்னோட அதிமடங்கான ப்ரோ பிளேயராக இருப்ப போல் என்னோட எல்லாமே வச்சுருக்காரு. நான் ஒரு 1254 லெவல் தான் கைஸ். அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டார் காசு இருக்கான்னு ஸ்பின் பண்ணி. நான் ஓகே இருக்குன்னொடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். இப்போ சொல்கிறேன் கைஸ், இந்த வீடியோ அவரோட பர்மிஷனில் தான் நான் போடுறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்டில் வந்து திட்டலாம் கூடாதுன்னு. ப்ரோ ஐ டோன்ட் வாண்ட் சவுண்டுன்னேன். ஓகே ப்ளீஸ் ப்ரோ. நான் அப்படியே கேட்குறேன் கைஸ், எனக்கு அவரை இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவர் வந்து அதை ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்பட்றாருல, எனக்கு அதை கொடுக்கணுன்னு தோணுது, கொடுக்கூடாதுன்னு ஒரு பக்கமும் தோணுது. கடைசியில் நான் கொடுத்துருவேன். இப்போ அவர் வந்து பிளிஸார்ட் தரேன்னாரு. நான் மறுபடியும் டீரெக்ஸ் கேட்டேன். ஆனால் அது அவருக்கு அவர் என்ன சொன்னார் பாருங்களேன், அந்த டீரெக்ஸ் வந்து அவரோட ஃபேவரட் ஃப்ரூட்டு கைஸ். பாருங்கள் அவர் என்ன சொல்லுவார்னு. ப்ரோ டீரெக்ஸ் ப்ரோன்னு கேட்டேன். மை ஃபேவரட் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டாரு. சரி உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட் எதுக்கு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிளிஸார்டே அக்செப்ட் பண்ணிக்கினேன் கைஸ். ஓகே அவர் இப்போ நான் அக்செப்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நான் ஒரு வாட்டி கேட்டுறேன், ஓகேன்னு சொல்லிடுறேன்.
ஓகே 3 2 1. நான் ஒரே நிமிஷம் கைஸ், நான் ஒன்று மறந்தே போயிட்டேன். இப்போ நான் வந்து இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைலில் வைக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கிட்டையும். ப்ரோ 1 மினிட் ப்ரோ, 1 மினிட் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் என்ன ஆச்சுன்னா எனக்கு மறந்தே போயிட்டேன் கைஸ். இந்த போர்ட்டல் கச்சோன்னு இந்த போர்ட்டலில் வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைலில் வச்சா எல்லாருமே பார்ப்பாங்க, அப்போ ரொம்ப பெருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்கிட்ட என்னென்னலாம் ஃப்ரூட் இருக்குன்னு. இந்த ஃப்ரூட்டெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் உங்களோட ஐடி பேரை மறக்காமல் கமெண்டில் போடுங்க. அதுக்கு நான் ரிப்ளை அனுப்புவேன் எப்போ எந்த டைமிங்னு. ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு அந்த டைமிங்க்கு வாங்க கைஸ். எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கஃபே வந்துடுங்க. அதே ஐடி பேராக இருந்தால் உங்களுக்கு நான் என்ன ஃப்ரூட் தரேன் நான் அந்த ரிப்ளைலாம் அனுப்புவேன். அதை நான் கேட்குறேன். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது என்ன ஃப்ரூட் வேணும்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதை நான் தரேன். அதுக்கு நான் உங்கள்கிட்டன்னு பெருசாலாம் எதிர்பார்க்க போகிறதில்ல. மிஞ்சி போனால் ஒரு நல்ல ஃப்ரூட் அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இப்போ புத்தா இருக்குது, அது அவ்வளோவா எனக்கு தேவைப்படும், ரொம்ப தேவைப்படும் கைஸ். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிரைண்ட் பண்ணோம். இந்த கேமில் முக்கியமான கான்செப்ட்டு லெவல் ஏற்றது தான். லெவல் ஏற்றதுக்கு ஒரு நல்ல ஃப்ரூட்டு பார்த்தீங்களா கைஸ். அவர் டீரெக்ஸ் எடுத்து வச்சார், அடுத்த மாதிரி பிளிஸார்டு மாற்றியார். ஸோ எனக்கு அது ஒரு ஆட்சேபனையும் இல்லை. எதுக்கோ ஒரு வாட்டி சும்மா கேட்டு பார்ப்போன்னு டீரெக்ஸ்னு கேட்டேன். எனக்கு அது தெரியும் அவர் சும்மா கொடுக்க மாட்டாருன்னா, இதனால சும்மா கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இது ஒரு நல்ல ட்ரேடாக இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ அவர் குவிட் ஆக மாட்டார், ஏன்னா அவருக்கு போர்ட்டல் கண்டிப்பாக தேவைப்படுகிற நிலைமை போல் அவருக்கு. அவர் என்ன ஃப்ரூட்டு எனக்கு சரியாக தெரில கைஸ். நான் இது வரைக்கும் அவர் ஃப்ரூட்டை பார்க்கல. ஸோ ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செக் இன்வென்ட்ரி. இப்போ நான் ப்ரோ நான் ஹாப்பின்னு கேட்பேன். அவர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாராங்க. கமெண்ட்டில் அப்படி அடித்து தள்ளுறாரு. ப்ரோ நான் செம்ம ஹாப்பி ப்ரோ, உங்களால் தான் ப்ரோ அப்படிலாம் சொல்ல ப்ரோ, செம்ம ஹாப்பி, தேங்க்யூ என்னென்னமோ சொன்னார். சரி ப்ரோ ஓகே அப்படின்னு நானும் அனுப்பிச்சிட்டேன். அடுத்து இதுக்கு முன்னாடி நான் ட்ரேடு பண்ணும்போது குறுக்கில் ஒரு பையன் ஓடி வந்தேன் தெரியுமா. நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அவரு என்ன சொன்னான்னு பாருங்கள், ஓகேன்ட்டார் கைஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் அவர்கிட்ட கேட்டு தான் பண்ணுறேன்னு. நான் ஒன்றும் பேசி வச்சுட்டுலாம் பண்ணல. ப்ரோ நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், நீங்கள் அதுக்கு ஓகே மட்டும் சொல்லுங்கள், அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் கைஸ். நோ ப்ராப்ளமாக கேட்டேன், அதுக்கு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இதோ இங்கே ஒரு பையன் உட்காந்துக்கிறான்ல, இவன் கூட தான் கைஸ் மேமோத்துன்ற ஒரு செம்ம மித்திக்கல் ஃப்ரூட்டை மித்திக்கல் கொடுத்து எடுப்பேன். ஃபஸ்ட்டு பிளிஸார்டு வைப்பேன். அதுக்கு அவர் என்ன கொடுக்குறான்னு பார்த்தா ஒரு டீன்னு என்னமோ ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து தெரிஞ்சு அவனுடைய டீரெக்ஸ் தான் வேணும்னு பார்த்தா மேமோத்து ஸ்டாக்கில் வைக்கிறான். நான் ஒன்றே பயந்துட்டேன், ஐயோ கிடைக்காமல் போயிடுச்சுன்னா செம்ம ஃப்ரூட் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வச்சேன். கடைசியில் அவங்க வந்து மற்ற வேல்யூ டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கான். சரி பிளிஸார்டு வச்சா பிளிஸார்டுக்கு வந்து கரெக்டாக வருது. ஆனால் நான் வந்து ஷேடோ வச்சேன், அவன் பார்த்தா நான் அக்செப்ட் பண்ணிட்டான். டீரெக்ஸ் கேட்குறாங்க கைஸ் என்கிட்ட. நான் என்கிட்ட டீரெக்ஸ் இல்லை, ஐம் நாட் ஹேவ்னு போட்டேன். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். என்னால் அதான் நம்ப முடியல. இப்போ பாருங்கள் நான் ஏஞ்சிருவான் கைஸ். எனக்கு உடனே பயமாயிடுச்சு, அச்சோ நல்ல ஃப்ரூட்டு போயிடுமோன்னு பயந்துட்டேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் போயிட்டார் கைஸ். ஓகே கைஸ், அந்த சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட கேட்பேன், ப்ரோ ட்ரேடு ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ லெட்ஸ் ட்ரேடுன்னு கேட்பேன். அதுவே ஷேடை கொடுத்து மேமோத்துட்டு டபிள்யூவா இல்லைனா எல்லா. டபிள்யூனா வாவு, எல்லுனா லாஸ்ட் ட்ரேடு. இவர் தான், இவரை கண்டிப்பாக ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, ஓஜி கார்டு. ஸோ இவர் நம்மளுக்கு மேமத் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தனால. ஸோ பாருங்கள் திடீர்னு 1 செகண்ட் வரைக்கும் வந்துட்டு திடீர்னு லேக் ஆகிடுச்சு கைஸ் ஃபோனு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்த்தா தெரியும், 1 செகண்ட் வந்து லேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து செக் இன்வென்ட்ரி அப்படிலாம் வரணும்ல, அது வரவே இல்லை. எனக்கா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சச்சோ நம்மளோட ஃப்ரூட்டு போயிடுச்சுன்னா. ஆனால் போயிருக்காது கண்டிப்பாக, எனக்கு அது தெரியும். இப்போ அவர் வந்து வேறு ஒருத்தர் ட்ரேடு போகிறாரு. நம்ம இந்த பக்கம் போய் உட்காரலாம், வருவார்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட் என்ன மறக்காமல் ஒரு எஸ் மட்டும் அனுப்புங்க. நானும் இந்த மாதிரி அடிக்கடி நினைக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் போடுறேன், ஒவ்வொரு நாள் ஸ்பின் பண்ணுறதும் போடுறேன். ஸோ நம்ம இன்னிலேருந்து ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வரைக்கும் மித்திக்கல் ஃப்ரூட்டே கிடச்சதில்ல கைஸ். ஸோ ஒரே ஒரு மித்திக்கல் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, அதுவும் ஷேடோ தான். இதுவும் நான் வந்து ட்ரேட் பண்ணி எடுக்கல ஷேடோவை. ஷேடோ வந்து நான் வந்து வாய் வேறு வளருது கைஸ். ஷேடோ வந்து நான் ஸ்பின் பண்ணி எடுத்தது. ஓகே
இப்போ நம்மளுக்கு அது கிடச்சிச்சு பாருங்க கைஸ். இதுதான் நம்மளோட இது. அவ்வளோதாங்க கைஸ், நம்மளுக்கு மேமோத்தே கிடச்சிச்சின்னா இதுக்கு மேலே என்னங்க கைஸ், செம்ம ஃப்ரூட்டு. இனிமேல் இதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம். பார்த்தீங்களா கைஸ், நம்ம பிசர் கொடுத்தா நம்ம ஷாடோ திருப்பி நம்மளுக்கே கொடுக்குறாராம் இவர். எவ்வளோ பெரிய ஆள் அவர். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிச்சிருப்பீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ அவருக்கு நான் ஒரு வாட்டி தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இன்னொருத்தர் வந்திருக்காரு அக்காசா, இவரோட ட்ரேட் பண்ணலாம் கைஸ். ட்ரேடு கேட்குறோம். க்ரீன் லைட்னிங் தராரு. நம்மளுக்கு அது தேவையில்லை அவ்வளோவா. பிளிஸார்டு அவர் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிளானது கூட இல்லை, ஸ்பைடர் கூட இல்லை. ஸோ கிரியேஷன் கூட இல்லை அவர்கிட்ட. ஸோ அவர் ஏஞ்சி போயிட்டார். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நான் மறக்காமல் உங்களோட ஐடி பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கு நான் ஏற்ற மாதிரி ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே பை கைஸ், உங்களோட இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை டேக் கேர். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பை.